எல்லாருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் 1 பார்த்தாச்சு. ஃபுல் டெஸ்ட் 1 பார்த்துட்டோம். இது வந்து ஃபுல் டெஸ்ட் 2 பார்க்க போகிறோம். இதற்கான கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதாதவங்க போன வீடியோவில் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இன்றைக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன் ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுனா ஆம்பியர். இதே வந்து மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகுனா கூலும். மின் தடை அப்படின்றது எதுக்கு ஒரு ஓம் அப்படின்றது வந்து மின் தடையின் எஸ்ஐ அலகு வந்து ஓம். ஓகேங்களா. பொருளின் அளவு வந்து மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுனா கெல்வின், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகுனா கேண்டிலா. இந்த மாதிரி எஸ்ஐ அலகுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். இங்கே நமக்கு கேட்டது என்னென்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. அதற்கு சரியான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ஆம்பியர். அடுத்து ரெண்டாவது கேள்வி, வீடுகளில் டேஸ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. வீடுகளில் நமக்கு என்ன மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பி பக்க இணைப்பு மின்சுற்று. ஏன் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படப்படுகிறது? இதே வந்து ஏன் தொடர் இணைப்பு பயன்படுத்தப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்க இணைப்பு அப்படின்னா என்னென்னா அதனுடைய மின்சுற்று எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பார்த்துக்குங்க. இது வந்து பேட்ரி, இது வந்து கீன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா இது வந்து பல்பு, இங்கே ஒரு பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு பல்ப்பு டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மீதி எல்லாமே டேமேஜ் ஆகாது. ஏதோ ஒன்று மட்டும்தான் டேமேஜ் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு இதுக்கு மட்டும் மின்சுற்று போகாமல் தனித்தனியாக இணைப்பு கொடுக்கறதுக்காக தான். ஒன்று சேதம் அடைஞ்சாலும் இன்னொரு பல்புக்கு வந்து இன்னும் பல்போ இல்லை வேறு ஏதாவது மின்சாதன பொருட்களுக்கு வந்து எந்த சேதமும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பக்க இணைப்பு மின்சுற்று. இதே தொடர் இணைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கட்டானாலே அது மீதி எல்லாம் அது ஒரு கனெக்ஷனு கட்டானாலே எல்லாத்துக்கும் போகக்கூடிய கரண்ட்டும் வந்து நமக்கு கட் ஆயிரும். ஓகேவா. அடுத்து மூணாவது கேள்வி, ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது டி ஆப்ஷன் உலோகம். ஏன் அப்படின்னா உலோகம் அப்படிங்கிறது என்னென்னா திடப்பொருள். அந்த ஒளி அலைகள் சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்தலி சவுண்ட் ரேஸ் வந்து திடப்பொருளை தான் வந்து வேகமாக பயணம் செய்யும். ஏன் அப்படின்னா அதில் அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்குன்னா நெருக்கமாக இருக்கும். அதனால தான் அது வந்து வேகமாக பயணம் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நான்காவது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மயில் துத்தம். மயில் துத்தத்துக்கு சரியான ஆன்சர் என்னென்னா CuSO4 5H2O. ஒன்றுக்கு வந்து 2. அடுத்து சிப்சம் அப்படிங்கிறது CaSO4 2H2O. 2க்கு 1. பாரிசாந்து அப்படின்னா CaSO4 1/2H2O. இதுக்கு 3 தான். அடுத்து பச்சை விட்ரியால் FeSO4 7H2O. வெள்ளை விட்ரியால் ZnSO4 7H2O. சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னா ஏ ஆப்ஷன் அமிலம். இதே வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது எதுனா காரம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அடுத்து ஆறாவது கேள்வி, தனிமை வரிசை அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடர்கள் அப்படின்னா என்னன்னா கிடைமட்டமாக இருக்கக்கூடிய வரிசைகள் தான் வந்து தொடர்கள்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்குன்னா 7. செங்குத்தாக இருக்கக்கூடிய வரிசைகள் தான் வந்து தொகுதிகள்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்குன்னா 18. அப்போ 7 தொடர்கள் 18 தொகுதிகள். சரியான ஆப்ஷன் பி. அடுத்து ஏழாவது கேள்வி, கிளைகாலிஸ் நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் எதுனா பி ஆப்ஷன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது வந்து என்ன, செல்லில் இருக்கக்கூடிய ஒரு நகரும் உறுப்பு, அது நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைகாலிஸ் அப்படின்னா என்னென்னா சைட்டோபிளாசத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளைகாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிளைகாலிஸ் வந்து எங்கே நடைபெறும்னா சைட்டோபிளாசத்துலேயும் நடைபெறும். அடுத்து எட்டாவது கேள்வி, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா சைனோ ஏட்ரியல் நோடு, SA நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோ ஏட்ரியல் கணு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வலது ஏற்றியத்தினுடைய சுவரில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஏன் இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
நம்மளுடைய இதயத்தில் மின் தூண்டல்களை உருவாக்கி அந்த இதயம் சுருங்குது இல்லையா, அந்த இந்த இதயம் சுருங்குறது வந்து தொடங்கு இடம் வந்து இதுதான். அதனால தான் எஸ்ஏ நோடை வந்து, அதாவது சைனோஏட்ரியல் நோடை வந்து, சைனோஏட்ரியல் கணு வந்து இதயத்தின் இதயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நாடு தழுவிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்தியா அறிமுகப்படுத்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா 1952. இந்த திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு யாருன்னா இந்தியா தான். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 10வது கேள்வி, தொல்லுயிரியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் வந்து சி, லியோனர்டோ டா வின்சி. 11வது கேள்வி, புலிகள் எண்ணிக்கை அதிகம் உள்ள மாநிலம் எது? சரியான ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். 12வது கேள்வி, கூற்று 1, நாட்டின் 100வது ராக்கெட் GSLV VF-15 செலுத்தப்பட்ட நாள் 29/1/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். இது என்ன செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா NVS-2 அப்படின்ற செயற்கைக்கோளில் வந்து அனுப்பியிருப்பாங்க. 13வது கேள்வி, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போனா? சரியான ஆப்ஷன் டி, ஏப்ரல் 24. ஏன் ஏப்ரல் 24 கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 73வது பஞ்சாயத்து ராஜ் எப்போங்க கொண்டு வந்தாங்க? 73வது சட்டத்திருத்தம் 1992ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1993 ஏப்ரல் 24 தான் வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த ஏப்ரல் 24க்கு நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா, அந்த தினத்தை தான் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து 14, தமிழ்நாடு காவலர் தினம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் வந்து செப்டம்பர் 6, டி ஆப்ஷன். ஏன் இந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் சொல்லிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க. அதை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 15வது கேள்வி, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என சொற்பொழிவு ஆற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா 15வது கேள்விக்கு சி ஆப்ஷன், மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து 16வது கேள்வி, பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு யாருங்க அப்படின்னா சீனா வந்து பட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, பெரும் பிரிவினை ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன், பெரும் பிரிவினை ஆண்டு 1921. இதே வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு என்னென்னா 1951 சிறு பிளவு ஆண்டு, 1961 வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 1921 வந்து பெரும் பிரிவினை ஆண்டு, 1951 வந்து சிறு பிளவு ஆண்டு, 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இதே 100 கோடி எப்போ மக்கள் தொகை கடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் 2000 ஆண்டு. அடுத்து 18, மீராபாய் எந்த போட்டியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன், பளு தூக்குதல். 19, பொறுத்துக, இந்தியாவில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி முறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1835. 1835, 1க்கு 1 தான். முதல் கல்விக் கொள்கை 1968, வரதா கல்வி திட்டம் 1937, கல்வி உரிமை சட்டம் 2009. சரியான ஆப்ஷன் பி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 20, முதலாம் மகேந்திரவர்மன் 2ஆம் புலிகேசியிடம் தோற்றார். 2ஆம் புலிகேசி மாமல்லன் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லி 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா டி ஆப்ஷன், 2ம் சரியானது. அடுத்து 21, புத்தர் தனது முதல் சொற்பொழிவான தர்மசக்கர பரிவர்த்தனாவை நடத்திய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி, சாரநாத். 22, சார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸுக்கு எதிராக ரஷ்ய புரட்சி ஏற்பட்டு உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் 22க்கு டி ஆப்ஷன், லெனின். அடுத்து 23, வெம்பக்கோட்டை இது என்ன மாவட்டத்தில் இருக்குது? அதே போல் ஆதிச்சனூர், பட்டினமருதூர், பொருணை அருங்காட்சியகம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்க, வெம்பக்கோட்டை வந்து எங்கே இருக்குது? விருதுநகரில் இருக்குது. வெம்பக்கோட்டை வந்து விருதுநகரில் இருக்குது. அடுத்து
ஆதிச்சநூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்குது. ஆதிச்சநூர் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அடுத்து பட்டினமருதூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. பொருணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. சரியான ஆப்ஷன் வந்து டி. அடுத்து 24 சைமன் குழுவை 1927 சைமன் குழு வந்திருப்பாங்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைமன் குழுவை காங்கிரஸ் புறக்கணித்தது. கூற்று 2 செஞ்சட்டை படை என்ற அமைப்பை காந்தி தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரிதான். கூற்று 2ல் என்ன தப்புனா செஞ்சட்டை படை எனப்படக்கூடிய குடை கித்மக்கர் என்ற அமைப்பை யார் தொடங்கினார்னா கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவர் தான் தொடங்கியிருப்பார். அப்போ 1 மட்டும் சரியானது, ஏ ஆப்ஷன். 25 ஹூணர்களின் படையெடுப்பை எதிர்கொண்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னென்னா 25க்கு ஏ ஆப்ஷன் ஸ்கந்தகுப்தர். 26 1857 பெரும்புரட்சியின் போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா 26க்கு டி ஆப்ஷன் கானிங் பிரபு. 26க்கு டி ஆப்ஷன் கானிங் பிரபு. அடுத்து 27 குதுமினார், தாஜ்மஹால், சார்மினார், அக்பரின் கல்லறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 27வது கேள்வி. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குதுமினார் எங்கெங்கே இருக்குது? சரியான ஆப்ஷன் வந்து டெல்லி. தாஜ்மஹால் எங்கே இருக்குது? ஆக்ரா. சார்மினார் வந்து எங்கே இருக்குது? ஹைதராபாத். அக்பரின் கல்லறை வந்து சிக்கந்தர். சரியான ஆப்ஷன் ஏ. 28 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் விராலிமலை மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28க்கு சரியான ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. 29 சொர்ணாவாரி எந்த மாதத்தில் விதைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஏப்ரல் மற்றும் மே. அறுவடை எப்போ செய்யப்படுகிறது அப்படின்னா ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அறுவடை செய்வாங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அறுவடை செஞ்சுருவாங்க சொர்ணாவாரி பயிர்கள். அடுத்து 30வது கேள்வி. மீன்வளம் மற்றும் எண்ணெய் வளமிக்க கடலடி நிலப்பரப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி கண்டத்திட்டு. கண்டத்திட்டு அப்படின்னா என்னென்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென்சரிவுடன் இருக்கக்கூடிய கடலில் மூழ்கியுள்ள ஒரு ஆழமற்ற பகுதி தான் கண்டத்திட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து தீபகற்ப ஆறுகளில் 31வது கேள்வி. தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எதுனா பி ஆப்ஷன் நர்மதை. இதே வந்துட்டு வெறும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிகப்பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. ஓகேவா? தீபகற்ப இந்தியாவில் மிகப்பெரியதுன்னு கேட்டால் கோதாவரி. மேற்கு நோக்கி பாயக்கூடிய இதில் நீளமானதுன்னு கேட்டால் நர்மதை. ஓகேவா? இங்கே நமக்கு மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் நீளமானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நர்மதை தான் ஆன்சரு. இதே வந்து வெறும் தீபகற்ப ஆறுகளில் நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. கோதாவரி வந்து ஒரு கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு. 32வது கேள்வி. கடலோர பகுதிகளில் சீரான காலநிலை நிலவுகிறது. கூற்று 2 ஜெட் காற்று தென்மேற்கு பருவக்காற்று இந்தியா வருவதில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 சரி. 33 உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போது? டி ஆப்ஷன் ஜூன் 28. 34 கூற்று 1 ஜூம், பொன்னம், பொடு ஆகியவை இடப்பெயர்வு வேளாண்மையுடன் தொடர்புடையவை. கூற்று 2 பருத்தி ஆலை இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை ஆகும். சரியான ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து மஞ்சூரியன் புல்வெளி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஆசியா. ஸ்டெப்பி புல்வெளி ஐரோப்பா. இதுக்கு மாமஸ் புல்வெளி தென்னாப்பிரிக்கா. டவுன்ஸ் புல்வெளி ஆஸ்திரேலியா. சரியான ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. அடுத்து 36வது கேள்வி. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது அப்படின்றது சரியானது. இந்த சாம்பார் ஏரினா மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 37 ஜிடிபியின் நவீன கருத்தை முதலாக உருவாக்கியவர் யார்? சி ஆப்ஷன் சைமன் குஸ்னெட். 38 வாக்கியம் 1 இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துவது RBI என்பது சரியானது. கூற்று 2 RBI செயல்பட தொடங்கியது 1935 ஜனவரி 1ன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் RBI செயல்பட தொடங்கும். இதே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI வந்து எப்போங்க தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949 ஏப்ரல்
1ல் தேசியமயமாக்கியிருப்பாங்க. அடுத்து 39 பின்வருவனற்றில் எது பொதுத்துறை நிறுவனம் அல்ல? டிவிஎஸ் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார். இதில் வந்து இந்த என்எல்சி, செயில், எஸ்டிசி இது எல்லாமே வந்துட்டு பொதுத்துறை நிறுவனம். இதில் ஒவ்வொன்றுக்கும் விரிவாக்கம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்எல்சி அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செயில் அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எஸ்டிசி அப்படின்னா ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 40 WTO தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40க்கு சரியான ஆப்ஷன் பி ஜெனீவா. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்குது. அடுத்து 41 வாக்கியம் 1 வரி விதிப்பின் வகைகள் 2. ஆடம் ஸ்மித் 3 வகை வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறினார்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தவறானது தான். ஓகேங்களா, ரெண்டுமே தவறானது. 41க்கு டி ஆப்ஷன், ஏன்னா 4 வகை வரி விதிப்புகளை வந்து சொல்லியிருப்பார். 42 சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் லத்தீன். ஏன்னா சமய சார்பின்மை இங்கிலீஷில் என்னங்க செக்குலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ செகுலம் அப்படின்னக்கூடிய லத்தீன் சொல்ல இருந்தால் செக்குலரிசம் அப்படின்றது வந்து உருவாகியிருக்கு. 43 உலகின் முதல் ஆற்று டால்ஃபின் கணக்கெடுப்பு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்து 44 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சி ஆப்ஷன் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா சோழர்களுடைய கல்வெட்டு. இதில் குடவோலை தேர்தல் முறையை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 45வது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. நம்ம இந்தியாவில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் இருக்குங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மகாராஷ்டிரா வச்சா, அது இல்லாமல் ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, மொத்தம் 6 இடத்துல வந்து சட்ட மேலவை வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்து தமிழில் 5 கேள்விகள் பார்க்கலாம். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் எதுனா தவறான இணை வந்து பி ஆப்ஷன் குறிஞ்சிக்கு வந்து என்னங்க சொல்லுவாங்க சிறுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாடிச்சேரி அப்படிங்கிறது வந்து எதுக்குங்க வரும்? முல்லைக்கு தான் பாடிச்சேரின்னு வரும். அடுத்து 47 என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்பது என்ன வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்கிட்ட 2 இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கணும். நான் எது கேட்குறேன்? எனக்கு 1 இருந்தால் போதில்லை, 1 படிக்க இருந்தால் போதில்லை, 2 புக்கு வச்சு நான் என்ன பண்ணேன்? நான் கொடுக்கறதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்போ என்னங்க குழல் வினா? ஏ ஆப்ஷன் குழல் வினா. சரி, கொடை வினா பி ஆப்ஷன். கொடுக்கறதுக்காக தான் கொடை கொடுக்கறதுக்கு தானே கேட்குறேன். பி ஆப்ஷன் கொடை வினா. குழல் வினானா எனக்கு ஒன்று வேணும், நான் வாங்கிக்கிறதுக்காக கேட்டேன்னா அது வந்து குழல் வினான்னு சொல்லுவாங்க. கொடை வினானா என்கிட்ட 2 இருக்குது, நான் உனக்கு தரதுக்காக கொடுக்குறேன். கொடை வினா. 47க்கு பி ஆப்ஷன். 48 ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. 48க்கு சரியான ஆப்ஷன் பி இதழியல். ஓகேவா, மொழியல்னா என்னங்க சொல்லுவாங்க? லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 49 நஞ்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமழம் பழுத்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இங்கே பாருங்கள், அற்று அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகேவா, அப்போ என்னங்க அணி? ஓமை அணி. சி ஆப்ஷன். அடுத்து 50வது கேள்வி, எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை இடம்பெறாத இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் டி இரவு இயற்கை அப்படின்றது. எதுகைனா என்னங்க? 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் எழுத்து எதுகை எழுந்து நிற்கும் பதாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை வந்து மோனைன்னு சொல்லுவாங்க. இரவு ஈ முதல் எழுத்து தான் ஒன்றி வந்திருக்கு, நமக்கு 2ஆம் எழுத்து தான். அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உலகு புலவு லா மேல் நோக்கில் வந்திருக்கா. அசைவு இசைவு சை 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா. வங்கம் சங்கம் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா. அப்போ எதுகை இடம்பெறாத திணை. அப்போ டி ஆப்ஷன் தான் சரியானது. அவ்வளோதாங்க, நம்ம ஜென்ரல் சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் தமிழ் 5 கேள்வியும் பார்த்தாச்சு. மீதி சைக்காலஜியும் மேக்ஸும் வந்து சார் உங்களுக்கு வீடியோ போடுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.